الحمد لله ولي كل نعمة وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلى آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه الأعلى محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. صدق الله العظيم. أن عائشة رضي الله تعالى عنها قال رسول الله صلى الله عليه وسلم: هم الذين يصومون ويصلون ويتصدقون وهم يخافون ألا تقبل منهم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல் நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், இமாம்கள், இறைநேசர்களான வலிமார்கள், நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதமான மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கட்டளையை இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த வாக்கியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை நன்மைகளையும் வாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாழும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உன்னதமானவர்களாக உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் மகத்தான ரமதானை அடைந்தோம். எண்ணற்ற அமல்களை இறைவனுக்காக செய்தோம். ரமதானின் இறுதி தருணத்தில் அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் நோற்ற நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் செய்த தான தர்மங்களை, நாம் கொடுத்த ஜகாத்துகளை, நாம் செய்த அத்தனை நல்ல கர்மங்களையும் அல்லாஹு தஆலா நம்மிடமிருந்து முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக. இந்த ரமதானின் மூலமாக எதை தருவதாக இறைவன் வாக்களித்தானோ அப்படிப்பட்ட ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் நரகத்தின் விடுதலையும் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் ஆக்கி அருள்வானாக. இதனுடைய பரக்கத்தால், இதன் நன்மைகளால் நாளை மறுமையில்
உயர்வான சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான பெருமக்களே, ரமதானை அடைந்து ரமதானின் நன்மைகள் நல்லறங்களை செய்து இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியதால் ஒரு வகையான மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நம்முடைய உள்ளத்தில் குடியேறி இருக்கும். ரமதானில் முழுமையாக இறை வழிபாடுகளோடு, இறை வணக்கங்களோடு, இறை சிந்தனையோடு நம்முடைய உள்ளங்கள் கடந்ததால், இறைவன் சொன்ன கட்டளையின்படி நோன்பு நோற்றதால், தராவீஹ் தொழுததால், சஹர்கள் இஃப்தார்கள் செய்ததால் ஒரு வகையான மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். அதே நேரத்தில் மகிழ்ச்சியை தாண்டி கவலைப்படுவதற்கான, அச்சப்படுவதற்கான தருணம் இந்த தருணம். மகிழ்ச்சி என்பது வேறு. அந்த மகிழ்ச்சியை தாண்டி நம்முடைய உள்ளத்தில் கவலை அதிகம் இடம்பெறக்கூடிய நேரம் இந்த நேரம். அதிகமான அச்சங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஊடுருவக்கூடிய நேரம் இந்த நேரம். பெருநாள் வரப்போகின்றது. பல நாள் கடை கடையாக திரிந்து எடுத்து வைத்த புது துணிகள் எல்லாம் உடுத்துவதற்கு தயாருடைய நிலையில், பெருநாள் அன்று சமைப்பதற்கும் பரிமாறுவதற்கும் பல வகையான உணவுப் பொருட்கள் தயாரான நிலையில், பெருநாளின் நிகழ்விற்காக கறிக்கடைகளில் இறைச்சிகள் தயாருடைய நிலையில், இப்படி சந்தோஷமாக ரமதானை கொண்டாடக்கூடிய நிலையில் ஜாலியாக அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தால், இந்த நேரத்தில் துக்கம், கவலை என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்பது நம்முடைய உள்ளத்திற்குள் ஒரு விதமான கேள்வி தோன்றும். பெருநாள் என்பது மகிழ்ச்சிக்குரியதுதான். பெருநாள் என்பது சந்தோஷத்துக்குரியதான். இஸ்லாமிய ஷரியத் காட்டி தந்த வழிமுறையில் அந்த திருநாட்களை கொண்டாட வேண்டும் என்பது அவசியம்தான். உலகத்தின் புகழ்பெற்ற ஹதீத் கிதாபான புகாரி கிதாபின் விரிவுரையில் ஹதரத் அல்லாமா ஹாஃபில் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்வார்கள், அல்ஹர சுரூரி ஃபி அயாதி மின் ஷஆயிரித்தீன். இறைவன் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிக்குரிய நாட்களில், பெருநாட்களில் சந்தோஷங்களை வெளிப்படுத்துவது மார்க்கத்தின் அடையாள சின்னங்களில் உள்ளது என்று பதிவு செய்வார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் புகாரியினுடைய விரிவுரையில் பதிவு செய்யும் போது, பெருநாட்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது இஸ்லாமிய அடையாள சின்னங்களில் உள்ளது என்று சொல்லுவார்கள். சந்தேகமில்லை, இஸ்லாமிய பெருநாட்கள் மகிழ்ச்சிக்குரியதுதான். அதே நேரத்தில் நோன்பு நம்மை விட்டும் கடக்கும் நேரம், ரமதான் நம்மை விட்டும் பிரியும் நேரம், கவலைப்படக்கூடிய, அச்சப்படக்கூடிய ஒரு தருணம் என்பதை மறந்துவிடக் கூடாது. 3 காரணங்கள் ரமதானின் இறுதி நேரத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். ஏன் கவலைப்பட வேண்டும், ஏன் நம்முடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்பட வேண்டும் என்பதற்கு 3 காரணங்கள் மார்க்கத்தின் வாயிலாக. முதல் காரணம், புனிதமான மாதம், அருள் நிறைந்த மாதம், நோன்பின் மாதம், தராவீஹின் மாதம், குர்ஆனை இந்த சமூகத்திற்கு தந்த மாதம், தான தர்மங்களால்
இரவு வணக்கங்களால் நிறைந்த மாதம் இந்த மாதம். நாம் செய்த பாவங்களுக்கு இறைவனிடத்தில் மகஃபிரத்தை பெற்றுத்தரும் மாதம் இந்த மாதம். நன்மைகளை கணக்கில்லாமல் நமக்கு வாரி வழங்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். நன்மையின் வணக்க வழிபாடுகளில் நம்மை எல்லாம் உற்சாகப்படுத்திய மாதம் இந்த ரமதான் நம்மை விட்டும் கடக்கின்றது, நம்மை விட்டும் விடைபெறப் போகின்றது என்ற கவலை, என்ற அச்சம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ அதிகமாக நேசிக்கின்ற போது அந்த பொருளும் அந்த நபரும் நம்மை விட்டும் பிரிகின்ற போது ஒரு வகையான கலக்கம், கவலை நம்முடைய மனதிற்குள் ஏற்படும். அது மனிதனுடைய இயல்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய இன்னொரு தாய் என்று சொல்லப்பட்டவர்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரின் வார்த்தைகளால் என்னுடைய இன்னொரு தாய் என்று சொல்லப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த தாயாரை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். வந்த நேரத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்த அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் கேட்டார்கள், மா அபுகி அல்லா அகூன அஅலமு அன்னமா இன்தல்லாஹி கைர் லிரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் நம்மை விட்டும் பிரிந்தது, இந்த உலகத்தின் பார்வையை விட்டும் மறைக்கப்பட்டது, ஏதோ ஒரு வகையில் இறைவன் இந்த சமுதாயத்திற்கு நலவை வைத்திருப்பான் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏன் அழுகின்றீர்கள்? ஏன் அழுகின்றீர்கள்? பெருமானாரை இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ் உயர்த்தி விட்டான், உலகத்தை விட்டு மறைத்து விட்டார். நம்மோடு இருந்த பெருமானார் இன்று நமக்கு மத்தியில் இல்லை. இது ஏதேனும் ஒரு வகையில் இந்த சமுதாயத்தின் நலவுக்காக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லுகின்ற போது அந்த தாயார் சொன்னார்கள், பெருமானாரை நம்மிடம் இருந்து இறைவன் எடுத்துக்கொள்வது அது ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்திற்கு நலவாக இருக்கும் என்பது எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் வலக்கின் அபிகி இன்னல் வஹய கத் இன்கத மினஸ் ஸமா. நான் ஏன் அழுகின்றேன் தெரியுமா? பெருமானார் நமக்கு மத்தியில் இல்லை என்ற பிரிவு மேலோங்கி இருந்தாலும், என்ற கவலை மேலோங்கி இருந்தாலும் ஏன் அழுகின்றேன் என்பது தெரியுமா? வானத்திலிருந்து வந்து கொண்டிருந்த வகி நின்று விட்டது. வானத்திலிருந்து இறைவன் புறத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த வகி, இறை வேதத்தின் வரிகள் நிப்பாட்டப்பட்டு விட்டது. மறந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில் இருந்த நெருங்கிய தொடர்பு இந்த வகி. பெருமானார் என்று மரணித்தார்களோ, உலகத்தின் பார்வையை விட்டும் மறைந்தார்களோ, அன்றோடு வகி நிறுத்தப்பட்டது. இறைவன் அடியார்களோடு பேசக்கூடிய நிலைகள் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றதே, இதை நீங்கள் உணரவில்லையா என்று கேட்டார்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் இருக்கும் வரை ஒவ்வொரு காலத்திற்கும், ஒவ்வொரு தேவைக்கும், ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் வஹீயின் மூலமாக விளக்கம் தந்து கொண்டே இருந்தான். ஆரம்ப காலத்தில் பனு இஸ்ரவேல் சந்ததிகள் எல்லாம் இறைவனிடத்திலிருந்து உணவையே பெற்றுக் கொண்டார்கள்.
சாப்பிடும் நேரத்தில் வானத்திலிருந்து உணவுகள் இறங்கும். பெருமானார் இருக்கும் வரை இந்த தொடர்பு நம்மோடு இருந்தது. எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் இறைவன் வேதத்தின் வசனங்களின்படி நமக்கு விளக்கம் தந்தார், நம்மை வழிகாட்டினான். அந்த தொடர்பு நிப்பாட்டப்பட்டிருக்கின்றதே, நீங்கள் உணரவில்லையா என்று கேட்பார்கள். இந்த இடத்தில்தான் இமாம்கள், இறைநேசர்கள் நமக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கிபிலா உண்டு, ஒவ்வொரு பொருளுக்கும் அது முன்னோக்கும் திசை உண்டு. அல்லாஹ் சொல்லுவானா இல்லையா, ஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கே பார்த்தாலும் அங்கு எனது முகம் இருக்கும், அங்கு எனது முகம் இருக்கும். எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் அங்கு இறைவன் நம்மோடு என்ற நிலையில் அல்லாஹ் இந்த வசனத்தை தெளிவுபடுத்துவான். அதே போன்றுதான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு கிபிலா உண்டு. நாம் இன்று மேற்கு நோக்கி தொழுகின்றோம் என்று சொன்னால் அந்த திசையில் கிபிலா உண்டு. இதே திசை எல்லா நாட்டிற்கும் இல்லை. அரபு நாட்டில் இருப்பவர்கள் வேறொரு திசையில், அமெரிக்காவில் இருப்பவர்கள் வேறொரு திசையில், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பக்கம் கிபிலா. ஏன்? கஅபா உலகத்தின் மத்திய பகுதியில். சுற்றி உள்ள அத்தனை நாடுகளுக்கும் கிபிலா திசை வேறுபடும். யார் யார் எந்தெந்த பகுதியில் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் தொழுகையில் கிபிலா கஅபாவை நோக்கி. இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் கிபிலா உண்டு. நாம் மதுரைக்கு செல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்முடைய கிபிலா மதுரை. ராமேஸ்வரம் செல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நமது நோக்கம், நமது தேவை, நமது கிபிலா ராமேஸ்வரம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் கிபிலா உண்டு. அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் கிபிலா எது? அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் கிபிலா எது? இமாம்கள், இறைநேசர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். குர்ஆன் ஷரீஃபின் கிபிலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆனின் கிபிலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் மக்காவில் இருந்தால் வஹி, குர்ஆனின் வரிகள் மக்காவை நோக்கி பயணப்படும். பெருமானார் மதீனாவில் இருந்தால் வஹி, குர்ஆனின் வசனங்கள் மதீனாவை நோக்கி பயணப்படும். குர்ஆன் ஷரீஃபில் பார்க்கலாம், 114 அத்தியாயங்களில் மேலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும். இது மக்கி, இது மதனி. மக்கி என்று சொன்னால் மக்காவில் இறக்கப்பட்டது, மதனி என்று சொன்னால் மதீனாவில் இறக்கப்பட்டது. இறக்கப்பட்டதை தாண்டி அந்த வகி இறங்கும் போது பெருமானார் மக்கி என்று சொன்னால் மக்காவில் இருந்திருப்பார்கள், மதனி என்று சொன்னால் மதீனாவில் இருந்திருப்பார்கள். குர்ஆனின் வகி, குர்ஆனின் கிபிலா, குர்ஆனின் முன்னோக்குதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி. பெருமானார் போர்க்களத்தில் இருந்தால் வஹி போருக்கு செல்லும். பெருமானார் போர்வைக்குள் இருந்தால் வஹி போர்வைக்குள்ளாகவே செல்லும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவான், யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரே, எழுந்து நின்று இறைவனை வணங்குங்கள், இரவை ஹயாத்தாக்குங்கள். வஹி எங்கே சென்றது? பெருமானார் போர்வையை போர்த்திக் கொண்டிருக்கும் போது வஹி போர்வைக்குள்ளே சென்றது. குர்ஆனின் கிபிலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், பெருமானார் நம்மை விட்டும் பிரிந்தது அந்த கவலை மேலோங்கியதுதான். ஆனால் இறைவனுக்கும் அடியார்களுக்கும் உண்டான நெருங்கிய தொடர்பான வகி நிப்பாட்டப்பட்டதே, இதை நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் என்று சொன்னார்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அதே போன்று முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமனுடைய தேசத்திற்கு அனுப்பினார்கள் ஆளுநராக. யமன் தேசத்தின் ஆளுநராக முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்ற போது பெருமானார் சொன்ன வார்த்தை, யா முஆத் இன்னக அஸா அல்லா துலக்கனி பஅத ஆமி. இந்த வருடத்திற்கு பின்பு யமனிலிருந்து நீ திரும்பி வரும்போது என்னை சந்திக்காத நிலை ஏற்படலாம். வலஅல்லக அன் தஅமுரு மஸ்ஜிதி ஹாதா. நீ இந்த பள்ளிவாசலை மஸ்ஜித் நபவிக்கு வரும்போது ஒருவேளை என்னை சந்திக்க முடியாத நிலை ஏற்படலாம் என்று சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வருடத்தோடு இந்த உலகத்தை விட்டும் பிரிய இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்த முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழுததாக வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்னு ஹிப்பானில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இது போன்று மெம்பர் படிகள் எல்லாம் இல்லை. ஒரு கட்டையின் மீது ஏறி நின்று ஜும்மாவுடைய ஈதினுடைய பிரசங்கங்களை செய்வார்கள். ஒரு கட்டையின் மீது ஏறி நின்றுதான் பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்தார்கள். ஒரு சஹாபிய பெண்மணி, யா ரசூலல்லாஹ், இந்த கட்டையின் மீது ஏறி நிற்கின்றீர்கள், எனவே நான் ஒரு மெம்பரை உங்களுக்கு தயார் செய்து தருகின்றேன், அதில் இருந்து பிரசங்கம் செய்யுங்கள் என்று முதலில் இந்த மார்க்கத்தின் வணக்கத்திற்காக மெம்பரை செய்து கொடுத்தவர் ஒரு சஹாபிய பெண்மணி. மெம்பர் செய்யப்பட்டு விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்திற்காக உபதேசத்திற்காக மெம்பரின் மீது ஏறி நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு விதமான அழுகுரல் சஹாபாக்கள் பதிவு செய்வார்கள். முனங்கல் சத்தம் எங்களுக்கு மத்தியில் கேட்டது. முனங்கல் சத்தம் அழுவதை போன்று. பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பெருமானார் மெம்பரில் இருந்து இறங்கினார்கள். இறங்கியவர்கள் ஓரத்தில் இருந்து அதற்கு முன்னால் ஏறி நின்று பிரசங்கம் செய்த அந்த கட்டை பெருமானாரின் பிரிவால் அவர்கள் மீது பெருமானார் ஏறவில்லையே என்ற நிலையில் அழுததை ஹதீதுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பிரிவு என்பது சாதாரணமானது அல்ல. அந்த பிரிவு ஒரு விதமான தாக்கத்தை, கவலையை, ஒரு விதமான கலக்கத்தை நம்மோடு உருவாக்கிவிடும். எனவேதான் இந்த ரமதான் நம்மை விட்டும் பிரியும் நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய முதல் தர கவலை, நம்மை விட்டும் ரமதான் கடக்கின்றது, நம்மை விட்டும் நோன்பு கடக்கின்றது. ஒரு இறை நம்பிக்கை உள்ளவனின், ஒரு இறை அடியானின், இறை நெருக்கம் பெற்றவனின் உள்ளம் கசக்கி பிழியும், கசக்கி பிழியும். ரமதான் கடக்கின்ற போது ரமதானின் பிரிவு இந்த சமூகத்திற்கு ஈடு செய்ய முடியாதது, ஈடு செய்ய முடியாதது. அத்தனை பேரும் ஈமானுடைய உள்ளங்கள் இந்த பிரிவை நினைத்து கண்ணீர் வடிக்கும் என்பது நாம் உணரக்கூடிய செய்திகள். முதல் கவலை ரமதானின் பிரிவு. இரண்டாவது கவலை, ஒரு மாதம் முழுக்க, பகல் காலம் முழுக்க ஹலாலை கூட தவிர்த்திருந்தோம். சாப்பிடுவது ஹலால், பானங்களை குடிப்பது ஹலால், ஹலாலான மனைவியோடு இருப்பது ஹலால், எல்லாத்தையும் இந்த சமூகம் தவிர்த்திருந்தது. தடுக்கப்பட்டவை அல்ல, ஹலாலையே தவிர்த்திருந்தது. ஏன்? இறைவனுடைய ஒற்றை கட்டளை, ஒற்றை கட்டளை. பகல் காலம் முழுக்க இறைவனுக்காக நோன்பு நோற்றோம். இரவு நேரங்களில் இறைவனுக்காக நின்று வணங்கினோம். எத்தனையோ அமல்கள், ஜகாத்துகள், தான தர்மங்கள். ரமதான் பிரியும் இறுதி நேரத்தில் இரண்டாவது கவலை, இந்த மாதம் முழுக்க நாம் செய்தோமே, இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது நம்முடைய முகத்தில் தூக்கி வீசப்படுமா? இந்த கவலை யாருக்கு இருக்கு தெரியுமா? கவலை யாருக்கு இருக்கு தெரியுமா?
ஒரு மாதம் முழுக்க இறையச்சத்தோடு, வணக்கங்களில் ஆர்வத்தோடு, இறைவனுக்காக முயற்சிகளோடு அமல்களை செய்தார்களே, அவர்களுக்கு மாத்திரம்தான் இருக்கும். ரமதானை உதாசீனப்படுத்தியவர்களுக்கும், ரமதானை புறந்தள்ளியவர்களுக்கும், ரமதானை சடங்காக சம்பிரதாயமாக பார்த்தவர்களுக்கு இந்த கவலை இருக்காது. மாணவர்கள் பரீட்சை எழுதுறாங்கல்ல, 2 பேருக்கு கவலை இருக்கும். நல்லா எழுதி மாணவர்கள் பரீட்சை எழுதும் போது அந்த பரீட்சை குறித்து 2 பேருக்கு கவலை இருக்காது. முதலாவது நபர் நன்றாக பரீட்சை எழுதி எப்படியும் நான் பாஸ் ஆகிருவேன் நம்பிக்கையோடு எழுதுறான் தெரியுமா, படிச்சவன், அவனுக்கு கவலை இருக்காது. 2வது ஒருத்தர் இருக்கான், கொடுத்த பேப்பர் அப்படியே கொடுத்துட்டு போயிடுவான். என்ன கொஸ்டின் இருந்துச்சோ அதே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு, ஆன்சர் பேப்பர்ல. அவனுக்கும் கவலை இருக்காது. ஏன்? அவனுக்கு தெரியும் நம்ம ஒண்ணுமே எழுதல. ரமதான் பிரியும் இந்த இறுதி நேரத்தில் நமக்கான 2வது கவலை, நாம் செய்த செயல்பாடுகள் இறைவனால் அங்கீகரிக்கப்படுமா அல்லது மறுக்கப்படுமா? ஷைத்தான் இருக்கான்ல, பூமியில சஜிதா செய்யாத இடமே இல்லை. நம்மெல்லாம் என்ன தொழுகிறோம்? ஆபீதுக்கெல்லாம் ஆபீத் ஷைத்தான், வணக்கசாலிகளுக்கெல்லாம் முதல் தர வணக்கசாலி ஷைத்தான். பூமியில் சஜிதா செய்யாத இடமே இல்லை. ஆனால் முடிவு என்னாச்சு? இறைவனுடைய கட்டளையை மறுத்ததின் காரணத்தால் தூக்கி எறியப்பட்டானா இல்லையா? ஒவ்வொரு நபரும், ஒவ்வொரு ஈமானும் குர்ஆனை தொடங்கும் போது, ஏதேனும் செயலை செய்யும் போது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா ஷைத்தானிடமிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்ற பாதுகாப்போடுதான் எல்லா செயல்களிலும் ஈடுபடுகின்றோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, லைத ஷஅரி மினல் மக்பூலி ஃபனஹியதி வமின் மஹ்ரமின் ஃபனஅஸியதி. யாருடைய அமல் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரிந்தால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாமே. யாருடைய அமல் இந்த உலகத்தில் தூக்கி வீசப்பட்டது என்று தெரிந்தால் அவர்களுக்கு துக்கம் விசாரிக்கலாமே. ஆனால் யாருக்கு தெரியும் யாரின் அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பது? யாரின் அமலை தூக்கி வீசப்படும் என்பது யாருக்கும் தெரியாதே என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலையை பதிவு செய்வார்கள். சஹாபாக்களுடைய காலத்தில் பெருநாள் அன்று கூட சில சஹாபாக்கள் அழுது கொண்டிருப்பார்களாம். சஹாபாக்கள் கேட்கின்ற போது, சந்தோஷத்திற்குரிய நாளில் ஏன் அழுகின்றீர்கள்? சதக்தும், நீங்கள் உண்மை சொல்லுகின்றீர்கள், இது மகிழ்ச்சிக்குரிய நாளுதான். வலாக்கின் அபதன் அமரனி மௌலா அன்னல் அமல லஹு அமலா ஃபலா அத்ரி ஐகல மின்னி அம்லா. இந்த நாள் சந்தோஷத்திற்குரியதுதான். ஆனால் என்னுடைய இறைவன், என்னை படைத்தவன், எனது எஜமான் ஒரு கட்டளையை சொன்னான், அதை நான் செய்தேன், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது எனக்கு தெரியாதே என்று அழுது கொண்டிருப்பார்களாம். முகஸ்துவதியோடு மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நானும் நோம்பாடி, நானும் கஞ்சிக்கான செலவுகளை செய்கின்றேன், நானும் சகருடைய ஏற்பாடுகளை செய்கின்றேன், நானும் இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்கின்றேன், நான் அத்தனை மக்களுக்கும் ஜகாத்தை வாரி வழங்கியிருக்கின்றேன் என்ற சிந்தனையில் இறைவனுடைய அச்சம் இல்லாமல் உலகத்தில் பெருமைக்காக பகட்டுக்காக செய்யப்பட்டிருந்தால் ஒரு துளி கூட இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு துளி கூட இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. யாருமே இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களின் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், அல்லாஹ்வினுடைய கட்டளை, நபியே கஅபாவை கட்டுங்கள், கஅபாவை கட்டுங்கள். யாருமே இல்லை.
காபாவை கட்டுங்கள். இது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். நீங்களும் உங்கள் குழந்தையும் காபாவை கட்டடத்தை எழுப்புங்கள். இறைவனுடைய கட்டளை கட்டி முடிக்கப்படுகின்றது. அந்த இடத்தில் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு கற்றுத்தந்த பாடம் என்ன தெரியுமா? ரப்பனா, என் இறைவா, தகப்பல் மின்னா, என்னிடமிருந்து இதை ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள். யாருமே இல்லை, இறை கட்டளை, அதை செய்துவிட்டு இறைவனின் கபூலியத்தை எதிர்பார்த்தவர்கள் நபிமார்கள். கபூலியத்தை எதிர்பார்த்தவர்கள் நபிமார்கள். அமர்கள் செய்வது முக்கியமல்ல, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதுதான். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன் ஷரீஃப்ல, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். இறையச்சம் உள்ள இறைவனுக்காக யார் செய்தார்களோ அது மாத்திரமே அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்வார்கள், என்னுடைய ஒரு செயல், ஒரே ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று எனக்கு தெரிந்துவிட்டால், அதத்ரி மிம்மா யதகப்பலுல்லாஹு இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், ஒரே ஒரு அமல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று தெரிந்துவிட்டால் அந்த நிலையிலேயே நான் மரணமாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று சொன்னார்கள். ஏன்? இறைவன் ஏற்றுக்கொள்வது இறையச்சம் உள்ளவர்களிடம் மாத்திரம்தான். அந்த இறையச்சம் அவனை சுவனத்திற்குள் அழைத்து செல்லும். அல்லாஹ் சொல்லுவா, உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத் வஹும் லஹா சாபிகூன். அமல்களில் முந்தி இருப்பவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சஹாபாக்கெல்லாம் அமர்ந்திருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இன்று உங்களில் நோன்பாளி யார்? எல்லா சஹாபாக்களும் அமைதியா இருக்காங்க. பின்னால் இருந்து ஒரு சத்தம், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பாளி. சஹாபாக்கள் திரும்பி பார்க்கிறாங்க, அது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் சிறிது நேரத்தில் அடுத்து கேட்கிறாங்க, இன்று உங்களில் ஜனாசாவில் கலந்தவர்கள் யார்? சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. பின்னால குரல், யார் என்று சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, யா ரசூலல்லாஹ், இன்று நான் ஜனாசாவில் கலந்து கொண்டேன். பெருமானார் அடுத்து கேட்கிறாங்க, இன்று யாரேனும் நோயாளியை விசாரித்திருக்கின்றீர்களா? சஹாபாக்கள் அமைதி. பின்னாலே குரல், யா ரசூலல்லாஹ், நான் நோன்பாளியை விசாரித்தேன். யார் அவர்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அடுத்த கேள்வி, இன்றைய தினம் யாரேனும் ஏழைக்கு உணவளித்தீர்களா? சஹாபாக்கள் அமைதி. பின்னால் திரும்பி பார்க்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யார் அவர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. எந்த அமலையும் விடுவதாக இல்லை, எந்த அமலையும் விடுவதாக இல்லை. ஏதேனும் ஒரு அமலில் இறைவன் நம்ம பாவத்தை மன்னித்து விட மாட்டானா? ஏதேனும் ஒரு அமலுக்காக இறைவன் நமக்கு சுவனத்தை தந்து விட மாட்டானா? எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதில் இஸ்திகாமத்தோடு இஹ்திமாம் வேண்டும். இரண்டு சம்பவம் கடலில் நடைபெற்றது. முதலாவது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த சமுதாயத்திற்கு அழிவு வரவில்லை என்ற ஒரு சிந்தனையில் ஊரை விட்டு வெளியாகுகின்றார்கள். மீன் அவர்களை விழுங்கி விடுகின்றது. மீனின் வயிற்றுக்குள் மாட்டிக்கொள்ளுகின்றார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இறைவா, நான் அநீதமானவனாக ஆகிவிட்டேன், நீ பரிசுத்தவாளன், என்னை பாதுகாத்து விடு, என்னை காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அதே கடலில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஃபிரௌன் துரத்தி கொண்டு வரும்போது மூசா நபி கரையில் ஏறுகின்றார்கள். ஃபிரௌன் கடலின் மத்தியில் வருகின்றான். அந்த நேரத்தில் கடல் அவனை மூடுகின்றது. கடல் ஃபிரௌனை மூடுகின்றது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லுவா, ஹத்தா இதா அதரகுல் கரக், தண்ணீர் தொண்டையை தாண்டி மேலே வரும்போது ஃபிரௌன் சொன்னானாம், கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். மூசாவே, நீ ஈமான் கொண்டாயே, அந்த இறைவனை நானும் ஈமான் கொண்டேன் என்ற வார்த்தையை ஃபிரௌன் சொல்லுகின்ற போது களிமண்ணை எடுத்து அவனுடைய வாயில் போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஃபிரௌனை மூழ்கடித்தார்கள்.
அல்ஆன் வகத் அஸைத கபல வகுன்து மினல் முஃப்ஸிதீன். இத்தனை ஆண்டு காலம் பாவியாக, இறை மறுப்பாளனாக, இறைவனுக்கு மாற்றம் செய்வனாக வாழ்ந்துவிட்டு மரணம் நெருங்குகின்ற போது இறைவனை ஏற்றுக்கொள்கின்றாயா என்று சொல்லியே அவன் வாயில் களிமண்ணை போட்டு தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டது என்பது குர்ஆன் இன்றும் நமக்கு சொல்லக்கூடிய ஆதாரம். இன்றும் அந்த ஃபிரௌனின் உடல் மியூசியத்தில் பாதுகாப்பாக அல்லாஹ் சொல்வான், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா. லிமன் கல்ஃபக ஆயா. இன்று அழிக்கக்கூடிய உன்னை, இன்று இறக்கக்கூடிய உன்னை, கியாமத் வரை வரக்கூடிய அத்தனை பேரின் படிப்பினையாக, எனது அத்தாட்சியாக உன்னை நான் பாதுகாப்பேன் என்று இறைவன் சொன்ன வார்த்தை இன்றும் எகிப்தின் மியூசியத்தில். ஏன் இந்த இரண்டு நிலையும்? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதே கடலில் மீனிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். ஃபிரௌன் ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், இன்று நாள் நான் உனது கடவுளை, உனது இறைவனை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொன்னபோது அழிக்கப்பட்டான். ஒரு நபி பாதுகாக்கப்படுகின்றார்கள், ஒரு இறை மறுப்பாளன் அழிக்கப்படுகின்றான். ஏன் தெரியுமா? இவர்கள் எப்போதும் இறை சிந்தனையில் இருந்தவர்கள், இவன் எப்போதாவது சிந்திக்கக்கூடியவன். இரண்டு தான் வித்தியாசம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட அதிகமான ஒரே கேள்வி என்ன தெரியுமா? ஒரே கேள்வி, யா ரசூலல்லாஹ் அய்யுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், எந்த செயல்பாடை இறைவன் அதிகமாக நேசிப்பான்? பெருமானாரிடம் கேட்கப்பட்ட அதிகமான கேள்வி இந்த ஒரே கேள்விதான். எந்த அமலை அல்லாஹ் நேசிப்பான்? பெருமானார் அத்தனை கேள்விக்கும் அதிகமாக சொன்ன பதில் என்ன தெரியுமா? அஹப்புல் அமலி அதுவமுஹா வ இன் கல்ல. குறைந்ததாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 2 ரக்காயத்தா தினமும் தொழுது விடு. ஒரு ரக்காயத் ஒரு நாளைக்கு ஏதேனும் ஒரு 10 ரூபாய் தானம் செய்றியா, தினமும் செஞ்சிரு. ஒரு நாளைக்கு ஏழைக்கு கொஞ்சோடு உணவு கொடுக்கிறியா, தினமும் கொடுத்துரு. ரமதானின் கூட ரமதானை கண்ணியப்படுத்தாதவன், ரமதானை உதாசீனப்படுத்துபவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீலின் பிரார்த்தனைக்கு பெருமானார் ஆமீன் சொன்னார்களே, மிம்பரிலே ஆமீன் சொன்னார்களே. இதை சொல்லிவிட்டு பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வலோபி ஷிக்க சமர். பாதி பேரிச்சம்பளத்தையால் தர்மம் செஞ்சு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுக்க. ஏன்? நரகம் சாதாரணமானது அல்ல, நரகம் சாதாரணமானது அல்ல. இரண்டாவது கவலை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது. முதல் கவலை என்ன? அமல்களால், இறை வணக்கங்களால் நம்மை குளிரச் செய்த ரமதான் நம்மை விட்டு கடக்கின்றது. இரண்டாவது கவலை, நாம் செய்த வணக்கங்கள், நோன்புகள், தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது இரண்டாவது கவலை. மூன்றாவது ஒரு கவலை, இது மிக மோசமானது, மிக முக்கியமானதும் கூட. ரமதான் 30 நாட்களும் பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது. பள்ளிவாசல் நிரம்பி வழிந்தது. சுன்னத் தொழுவதற்கு கூட இடங்கள் இல்லை. ஆனால் ரமதான் கடப்பதோடு இந்த மக்களை இந்த பள்ளி வாசல்கள் இழக்கப் போகின்றது. இந்த கவலை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடாத ஒன்று. இந்த சமுதாயத்தை பிடித்திருக்கின்ற மாபெரும் பிடி, சனி இந்த நிலை. ரமதானின் மாத்திரம் அமல் செய்வது, ரமதானின் மாத்திரம் தொழுவது, ரமதானின் மாத்திரம் பள்ளிக்கு வருவது, இது யார் காட்டி தந்த வழிமுறை? நபியா? அல்லாஹ் சொன்னானா ரமதான் மாத்திரம் நீ தொழு, ரமதானின் மாத்திரம் நோன்பு நோறு, மற்ற காலங்களில் பள்ளியை விட்டும் தூராக்கு? அல்லாஹ் சொன்னானா? சஹாபாக்கள் யாராவது எதற்கத்தான ஆதாரம், இதுக்கு ஆதாரம் இருக்கா கேளு போய். ரமதானில் மட்டும் தொழுதால் போதும் என்று சொன்னவர்கள் யார்? தொழுகை ரமதானின் மாத்திரம் கடமையா? ஜகாத் ரமதானின் மாத்திரம் கடமையா?
தான தர்மங்கள் ரமதானில் மாத்திரம் கடமையா? எனவேதான் இறைநேசர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ரமதானை தந்த இறைவனை வணங்காமல் ரமதானை வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். ரப்பானியாக இல்லாமல் ரமதானியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுவும் ஒரு இணை வைப்பு. ஒரு சிலைய, ஒரு மாற்று மதத்தை பின்பற்றி போறதெல்லாம் வேற. உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே ரமதானில் மாத்திரம் செய்துவிட்டு மற்ற காலங்களில் விடுவது என்பது அதுவும் ஒரு இணை வைப்போம். இவர்கள் ரமதானை தந்த இறைவனை வணங்காமல் இறைவன் கொடுத்த ரமதானை வணங்கியவர்கள். நாம் இந்த லிஸ்ட்ல இருக்கோமா இல்லையான்னு ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் இரண்டு விதமான உலகம். தாருல் அமல், தாருல் ஜஸா. இது அமலுக்குரிய உலகம். தாருல் ஜஸா, கூலி கொடுக்கக்கூடியது மறு உலகம். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. பெருமானார் சொன்னார்கள், இந்த பூமி, இந்த உலகத்தின் வாழ்க்கை உங்களுக்கான விளைநிலம். நன்மையை விதைத்தால் நன்மையை பெற்றுக்கொள்வாய், தீமையை விதைத்தால் தீமையை பெற்றுக்கொள்வாய். அல்லாஹு தஆலா ரமதானை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக, ரமதானின் நிலைகளை உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக இந்த சமுதாயத்தை மாற்றுவானாக. அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியாது. எனக்கு வேலை இருந்துச்சு, கடையில லீவு தரல, தொழுகைக்கு வர முடியல, காலேஜில் விடல, எதையும் சொல்லி தப்பிக்க முடியாது. இந்த ஒரு மாசம் முடிஞ்சல, ஒரு மாத காலம் முடிந்ததா இல்லையா? நோன்பு நோற்றோம், சகர் வைத்தோம், தொழுதோம், இரவு வணங்கினோம், எல்லாத்திற்கும் வேலை விட்டுட்டு வந்தோம், எல்லாம் முடிஞ்சு. மற்ற காலங்களில் இது போன்ற காரணங்களை சொல்லி ஒரு காலம் தப்பித்து விட முடியாது. அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. இந்த சமுதாயத்தில் அழிவுகள், கேடுகள், கஷ்டங்கள், சிரமங்கள் வருவதற்கு காரணமே இதுதான். அல்லாஹ் சொல்றான், ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன். தொழுபவர்கள் மாத்திரம்தான் மார்க்கத்தின் அடிப்படையில் முஃமினான சகோதரர்கள், வேற யாருமே இல்லை. தொழுகைக்கு கூட இந்த சமூகம் காரணம் தேடுகின்றது என்று சொன்னால், தொழுகையை தவறவிட்டதை கூட ஏதோ 5 ரூபாய் 10 ரூபாய் தொலைத்ததை போன்று இந்த சமூகம் பார்க்க ஆரம்பித்தது என்று சொன்னால், இந்த சமூகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. நம்ம ஈமான் கொண்டிருக்கோம், நம்ம இஸ்லாமியன் என்று பேர் வைத்திருக்கோம். தொழுவதால், நோன்பு நோப்பதால் நமக்குத்தான் உயர்வே தவிர இறைவனுக்கோ இந்த மார்க்கத்திற்கோ இல்லை. நம்ம இல்லைனா நம்மளை அழைச்சிட்டு வேறொரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ வைப்பதற்கும் இறைவன் தயார். நமக்கு கொடுத்த வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்றோம் தான் நம்மளுக்கான சோதனை. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட இறைவனுடைய மார்க்கத்தை, இறை நபியை இறை சிந்தனையோடு பார்த்து இறை மார்க்கத்திற்காக இறுதி வரை வாழக்கூடிய உயர்ந்த சமுதாயமாக இந்த சமுதாயத்தை மாற்றி அருள்வானாக. நாம் நோற்ற நோன்புகளை, நாம் தொழுத தொழுகைகளை, நாம் கொடுத்த ஜகாத்துகளை, நாம் செய்த தான தர்மங்களை அல்லாஹ் தஆலா முழுமையாக நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. வாழும் காலம் முழுக்க இறைவனுடைய கட்டளைகளை இறைவனுக்காகவே இந்த காலங்கள் நேரங்களை தாண்டி இறை சிந்தனையோடு அதை நிறைவேற்றக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபதிஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக தௌபா செய்தவர்களாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான பாக்கியவான்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இந்த உலகத்தில் மார்க்கத்திற்காக உயிரை, பொருளை, குழந்தைகளை இழக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் தஆலா முழுமையான பகரத்தையும் பொறுமையையும் உயர்ந்த சுவனத்தையும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்குவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.